ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இதே உங்கள்ட்ட அதே அரசாங்கத்துக்கு தான் கேட்கிறோம். எங்களை காணியை விடுங்கோவன் விடலான்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீங்க. 5 வருஷத்துக்குள்ள விடுவீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, மொத்த பார்த்து சொல்லுங்க. அதே அமைச்சர்கிட்ட கேட்போம். அதான் விட்டா பாப்போம் என்ன விடுறாமன்னு சொல்லிக்கிறீங்க. எங்க விட்ட நீங்க மண்கலத்தில் இருந்து முழுக்கலை செய்கிறார்கள். அந்த ரவுடித்தனத்தில் எல்லாம் செய்கிறார்கள். சங்கத்தினுடைய சமாச தலைவர். நீங்க சும்மா கையா கையால கலக்க வேணாம், சரியா? நீங்கள் உலகால நினைத்துதான் இந்த பிரச்சனையை நீங்கள் ஒவ்வொரு கடத்தல் உதவியை கேட்டு போவீங்க. சமாச தலைவராக இவர்களிடம் நாங்கள் உதவி வழிபடுத்த ஒரே ஒரு விஷயம், இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தரப்போது போராட்டம் செய்வீங்கன்னு கேட்டார். அப்ப இவே கொடுத்த வாக்குறுதி, அரசாங்கத்தில் வாக்குறுதியில மக்கள் சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணும் இல்லையா? கடத்தல் சமாசத்தால் இந்த உதவியாளர்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பு எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தவறுகள் சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்தில் பல நிர்வாகிகள் நாம் கேட்கலாம். ஒருத்தர் எங்களை கதையை கேட்கிறோம். எங்களுக்காக மதிப்புரியவர்கள் கலைத்து கொண்டு நாங்கள் பேசாத இருந்தோம். அவரை கதை கேட்கிற அளவுக்கு இவருக்கு என்ன பகுதி தனிமனே ஒரு கட்சியான கதை இல்லாம என்ன கேட்பா. இதே அவர்கிட்ட நாங்கள் 15ஆம் தேதி போராட்டத்தை கேட்ட பொழுது எங்களுக்கு இவர் என்ன சொன்னவர், எங்களுக்கு சொன்னது இந்த அரசாங்கம் இதே உங்கள்ட்ட அதே அரசாங்கத்துக்கு தான் கேட்கிறோம். எங்களை காணியை விடுங்கோவன் விடலான்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீங்க. 5 வருஷத்துக்குள்ள விடுவீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, மொத்த பார்த்து சொல்லுங்க. அதே அமைச்சர்கிட்ட கேட்போம். அதான் விட்டா பாப்போம் என்ன விடுறாமன்னு சொல்லிக்கிறீங்க. எங்க விட்ட நீங்க ஒரு பாதையை தவிர வேற என்ன விட்ட நீங்க? காணியில இந்த வரைக்கும் 23,000 காணியில 90 விதமான காணி விட்டு அந்த மிச்சம் இருக்கிற 10 வீதம் உங்களை காணி உறுதிக்காணி. இதுல நீங்க ஏர்போர்ட் விஸ்தரிப்புக்கு காணி தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் விமானத்தை எங்களை பலாலியில் இறக்கணுமா? ஏன்னா 6 மாதம் ஃபுல்லா வடமாநிலத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமாக வர்றீங்க. ஒரு விமானத்தை நான் கொழும்பு கட்டினாக இறக்குற ஒரு விமானத்தை இங்க இருந்து இங்க இறக்கலுமா? உங்களால் முடியுமா? விமான நிலையத்துக்கு காணியை எடுக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சர்வதேச விமான நிலையம் என்றால் கையை இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. அதை மாற்றேருமா? சில பிள்ளைகள் இருந்தது, அமைதியான முறையில் ஒரு மினிட்டு கேட்டுக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு ஆள் தான் எழுப்பி குழப்பினர். எந்த கேள்வி நியாயமா? எந்த கேள்வி பிள்ளை என்றால் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல. அண்ணா எங்களுக்காக கதைச்ச ஒரு பிரதிநிதியை தான் அவர் எழுப்பி கேள்வி கேட்டார். ஐயா கடந்த ஆட்சியிலையும் இருந்தேன்னு சொல்லி நீங்க கேட்டா இந்த ஆட்சியில இருக்கிறீங்க என்ன செய்யறீங்க?
அது அடிப்படையில் அந்த காணி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்கே எடுக்கப்படும். அந்த தீர்மானங்கள் மாவட்டத்துக்கு வருகிற போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது நிலைமை ஆராய்ந்த வகையில் அந்த தீர்மானம் காணி பயன்பாடு ஏற்கனவே மக்கள் குடியிருந்து அவர்களுக்கு அனுமதிப்பதில் வழங்கப்படாத அவர்களை கையளிக்கப்படாத காணிகளை அவர்களுக்கு அந்த வீட்டு திட்ட நடைமுறைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த காணி பயன்பாடு கூட்டம் 3 மாதங்கள் இந்த அரசாங்கம் வந்து யாழ்ப்பாண முதல வைத்தியசாலை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்குரிய நல்ல விஷயம் இந்த இருக்கும். கஜேந்திரகுமார் போன்ற விஷயத்துக்கு வருவோம். சரியா இல்ல உங்களோட டாக்டருக்கு நல்லா தெரியும். ஒரு தேசிய பாடசாலையா தேசிய வைத்தியசாலையாக தலைமுயர்த்தமாக அதுக்கான குவாலிஃபைடு இருக்காங்க. அந்த குவாலிஃபைடு இது வரைக்கும் நாங்கள் திருப்தி செய்ய இல்லை. ஒரு மத்திய அரசு கொண்டு போகக்கூடிய ஒரு தீர்வு நடக்குது. அங்கேயும் சொல்லப்படுகின்ற இப்ப மாகாணத்துக்கு ஒரு கட்டமானத்துக்கு வந்து பொதுச்செலவு நிதி கொடுத்தாலே வந்து அந்த மாகாணத்தை வந்து உங்களுக்கு இந்த விட இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு கொண்டு மீண்டும் சம்பந்தமான பிரசன்டேஷன் சொல்லுவோம். அன்று நானும் சேரும் அதிபத்து பிரச்சனை பற்றி டிஜிஓ வகைக்கு செக்ரட்டரி வகைக்கு அன்றாடபுரத்துக்கு முதல் ரத்னா டிஜி ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாற்றம் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. அது என்ன பிரச்சனை சொன்னா டிஜி ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாற்றுறதா இருந்தால் 2000 பெட் ஸ்ட்ரென்த் வேணும். சார் நாங்கள் பெண்கள் இருக்கிறது அவருக்கே தெரியும் 1500 1500. அப்ப நாங்கள் கொரிடோருக்குள்ள பெட்டை போட்டு பெட்டை கூட்டலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணினா மட்டும்தான் பெட் ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். ரெண்டைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் 2000 பெட் ஸ்ட்ரென்த்துக்கு போதும். அது நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றுவோம். 2000 ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக வாரதா இல்லைன்றது வந்து நேஷனல் ஹெல்த் கமிட்டியோட இருக்கு. அதுதான் டிசைட் பண்ணும். ஜனாதிபதி வந்து சொல்லி போட்டு போனாரு ஒருத்தர் நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறது சொல்லி கொடுப்போம். நன்றி. நாங்கள் பிரசன்டேஷன் செய்யறதுக்கு கூடாது கிடைக்கப்பட்டதுனால நாங்கள் இதை நேற்று 2 மணிக்கு பிராரம்பம் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிட்டோம். அதுக்கு பிறகு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் டாக்குமெண்ட்டும் வந்து கிடைக்குது. அதை நாங்கள் நான் கொண்டு போய் பற்றியதாகுது. அது வந்து அது வந்து உரிய அமைச்சரோட உரிய நிறுவனங்களோட பேசப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது நான் இல்லை அதுதான் உங்களுக்கு அதற்காக பொழுது அங்கிருந்து ஒரு இளைஞர்கள் வந்து விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி இப்ப சோசியல் மீடியாவில் போட்டு இந்த மாதிரி வேலை செய்யாது. இந்த மாதிரி வேலை செய்யறதா இருந்தா ஊடகங்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக கட்டுப்பாடு விதிக்க வேண்டி வரும். தயவு செய்து ஊடகமாக இருந்தால் அதாவது இது ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம்
அந்த அபிவிருத்திக்கான வேலைகளை முன்னெடுக்கிறது தேவையை தவிர இதுல ஒரு கொசுப்பை தேடி போட்டு அந்த கொசுப்பை போட்டு உங்களுக்கு தீவிர அது அந்த கேடுகட்ட வேலை செய்யாது. ஊடகங்களோட அன்பா கேட்கும். ஊடகங்களை எனக்கு நண்பர்களா இருக்குன்னு நல்லா தெரியும். இந்த மாதிரி வேலை செய்யாது ப்ளீஸ். அதை போட்டு இன்னொன்று அதை போட்டு அதாவது உங்களை எழுந்து நின்று பேசுறதுக்கு ஒரு பேர் ஆள் அதாவது சொல்றது என்னட்டா நீங்க எல்லாம் எழுந்து பேசுறதாக இருந்தா அதற்கு முன்னர் உங்களுடைய ப்ரொபோசல எங்களுடைய ஜிஏக்கு அறிவித்தல் மூலமாக தந்தாத்தான் நாங்க பேசுறதுக்கு அனுமதி தருவோம், இல்லைன்னா அனுமதி இல்லை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.